இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 6வது அதிகாரம் 35 - 40 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அன்பானவர்களே, இயேசுவிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, தாகமே இராது. அதனுடைய பொருள் என்ன? நமக்கு ஆசையே இராது என்று அல்ல, நமக்கு தேவைகள் எழாது என்று அல்ல. மாறாக நம்முடைய அடிப்படை தேவை என்ன? நிம்மதி, மனதிலே அமைதி, உள்ளத்திலே அமைதி. இந்த அமைதியை நம்மிடமிருந்து எவரும் எடுத்துவிட முடியாத அமைதியை ஆண்டவர் இயேசுவை நம்புகின்றவர்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுபவர்கள், இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் வழி என்று வைராக்கியமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிரம்ப பெற்றுக்கொள்வார்கள் அந்த உள்ளத்து அமைதியை. இயேசுவே என்ன சொல்லுகிறார்? சோர்ந்திருப்பவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதி அருளுவேன். அதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் கடவுளை நம்புகின்றவர்களுக்கு தாகம் இராது, பசி இராது என்று இயேசு சொல்லுகிறார். அதற்காக இப்போ பசி ஆறணும்னா, சாப்பிடணும்னா விளைவிக்கணும்ல, நடணும், களை பறிக்கணும், மருந்தடிக்கணும், பாதுகாக்கணும், அறுவடை செய்யணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும், கஷ்டப்படணும்ல. ஐடின்னா கூட நீ உட்காரணும், 12 மணி நேரம் உட்காரணும், அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லை? அதை போல இந்த தாகம் எடுக்காத, பசி எடுக்காத நிம்மதியை, அமைதியை இயேசுவை நம்புவதனால், இயேசுவே வாழ்வு வழி என்று சொல்லுவதனால் நம்மிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். வெயில்ல, மழையில, பனியில, குளிர்ல விவசாயி உழைக்கிறாங்க இல்லையா? அதை போல நாம் எல்லா காலத்திலும் உண்மையை நிலைநாட்ட, அதான் இறையரசு, அன்பை நிலைநாட்ட, அன்பை எல்லா இடத்திலும் காணும்படி நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட உழைக்க வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். பதவிக்காக அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, இந்த உலக இன்பத்திற்காக அல்ல, உடல் இன்பத்திற்காக அல்ல, உலக பதவிகளுக்காக, புகழுக்காக, பெயருக்காக அல்ல, இயேசுவுக்காக. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எது முதன்மையானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து வாழ, அதனால் இறை அமைதியை நாங்கள் அனுபவித்து இருக்க எங்களுக்கு துணை இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.